ஃபேஷன் ஸ்டைலிங் இன்றைக்கி லைஃப் ஸ்டைலில் எல்லாருமே தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம். ஆனால் அவ்வளோ காம்ப்ளிகேட்டடாலாம் கிடையாது. 3 சிம்பிளான ஸ்டெப்ஸ் சொல்கிறேன். இதை வச்சு உங்களுடைய கிராண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எதுவாக இருந்தாலும் சரி, அதுக்கு நீங்கள் சிம்பிளாக ஸ்டைலிங் பண்ணிக்கலாம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய ஸ்டைலிங் சம்மந்தமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு 3 காமனான ஜரி பற்றி சொல்கிறேன். இந்த ஜரியோட எப்படி ஜுவல்லரிஸ் மேட்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் கூடவே சொல்கிறேன். இன்றைக்கி எத்தனை பேர் மேரேஜ் ஃபங்க்ஷன்ஸ்க்கும் நம்ம வீட்டில் நடக்கிற எந்த ஒரு சுபகாரியமாக இருந்தாலும் சரி, எத்தனை பேர் நம்ம கையில் வச்சுருக்கிற கோல்டு ஜுவல்லரிஸை போட்டு போகிறோம்? ஆப்வியஸ்லி இல்லை. ஏன்னா எல்லாருமே நம்ம இமிடேஷன் ஜுவல்லரிஸ்க்கு மாறிட்டு இருக்கோம். ஏன்னா அதை மட்டும்தான் நம்மளால் அடுத்தடுத்த சாரீஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கிற முடியும். 3 தி மோஸ்ட் காமன் சில்க் சாரீஸ். அதே மாதிரி 3 தி மோஸ்ட் காமன் இமிடேஷன் ஜுவல்லரிஸ். அது இமிடேஷன் ஜுவல்லரிஸ்னு சொல்லலாம். ஒரிஜினல்ஸ்லேயுமே அதே மாதிரி ஜுவல்லரிஸ் அவைலபிளாக இருக்குது. ஸோ நீங்கள் எது ப்ரிஃபர் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மேட்ச் பண்ணிக்கலாம். டாப்பிக்குள்ளே போகலாம். கோல்டன் ஜரி, சில்வர் ஜரி, காப்பர் ஜரி, கோல்டன் ஆன்டிக் ஜுவல்லரி, பேர்ல் அண்ட் குந்தன் கம்பைன்ட் ஜுவல்லரிஸ், டைமண்ட் ஸ்டோன் ஜுவல்லரிஸ். ஃபர்ஸ்ட், கோல்டன் ஜரி ஒர்க் பண்ண சில்க் சாரீஸ். இந்த சாரீஸுக்கு நீங்கள் கோல்டன்லேயே ஆன்டிக் ஜுவல்லரிஸ் ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப ஒரு திவ்யமான தெய்வீகமான லுக் கொடுக்கும். செகண்ட், காப்பர் ஜரி பார்டர்ஸ். இதுக்கு நீங்கள் ஒயிட் ஸ்டோன் டைமண்ட் ஜுவல்லரிஸ் இருக்கும்ல, இது வந்து இமிடேஷன் ஜுவல்லரிஸும் இருக்குது, ஒரிஜினல் டைமண்ட் ஜுவல்லரிஸுமே இருக்குது. ஸோ எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் அதை ப்ரிஃபர் பண்ணிக்கலாம். இதை வந்து அந்த மாதிரி சாரீஸ் கூட, அதாவது காப்பர் ஜரி ஒர்க் பண்ண சாரீஸ் கூட இந்த ஒயிட் ஸ்டோன் இதை வந்து நீங்கள் மேட்ச் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு நீட்டான ஒரு ராயல் லுக்கு கொடுக்கும். சில்வர் ஜரி பற்றி சொல்லியே ஆகணுங்க. சில்வர் ஜரி வந்து மோஸ்ட்லி டார்க் கலர்ஸில் வந்து யாரும் அதிகமாக ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஏன்னா அது ஒரு பார்க்கும்போதே ஒரு மாதிரியான ஒரு பளிச்சுன்னு ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதுக்கு பதிலாக பேஸ்டல் கலர்ஸில் சில்வர் ஜரி பார்டர் வந்து ரொம்பவே ஆப்டாக ரொம்ப பிளெண்ட் ஆகி போகும். பார்க்க ரொம்ப ஒரு அழகான ஒரு நீட் லுக்கு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரியான சாரீஸ்க்கு வந்து நம்ம கண்டிப்பாக குந்தன் ஸ்டோனில் பேர்ல் ஒர்க் பண்ண ஜுவல்லரிஸ் வந்து நம்ம வந்து மேட்ச் பண்ணலாம். பட் ஒரு முக்கியமான டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேஸ்டல் கலர்ஸ் அப்படின்னு பொறுத்த வரைக்கும் ரொம்ப லைட் கலர்ஸாக இருக்கும். ஸோ ஜுவல்லரிஸை வந்து கான்ட்ராஸ்ட்டாக மேட்ச் பண்ணால் இன்னும் நல்ல ஒரு பெட்டர் லுக்கு கொடுக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, பேல் எல்லோ, பேல் பிங்க்கு, பேல் லாவெண்டர், இது எல்லாத்துக்குமே பாட்டில் கிரீன் கலரில் குந்தன் ஸ்டோன்ஸு இது மாதிரி பிளெண்ட் ஆகி வந்த மாதிரியான கான்ட்ராஸ்ட் ஜுவல்லரிஸ் வந்து நம்ம மேட்ச் பண்ணலாம். லைட் ஸ்கை ப்ளூ, அதுக்கெல்லாம் வந்து மெரூன் ஆர் ரெட்டு இந்த மாதிரி கூட மேட்ச் பண்ணலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும், நல்லாவே இருக்கும். ஸ்டைலிங் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் இல்லை. அதை நம்ம எப்படி ஸ்டைல் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் விஷயமே இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்டைலிங் ஐடியாஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் எனக்கு கமெண்ட் பண்ணிடுங்க. மீண்டும் சந்திக்கும் வரை ஸ்டே டியூன்.